ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்ம டேட்டா ரோமிங்கை வந்து எப்படி நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது நம்ம ஏன் டேட்டா ரோமிங் அப்படின்றத வந்து எனேபிள் பண்ணுறோன்னா, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கவரேஜ் இல்லாத இடத்துக்கு போகிறீங்க, இல்லாட்டி எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறீங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம இருந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ண சிம்மில் வந்து நெட்ஒர்க் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம டேட்டா ரோமிங்கை வந்து எனேபிள் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா, அந்த கண்ட்ரிலோட சர்வீஸ் ப்ரொவைடரோட அதோட நெட்ஒர்க்கோட சேர்ந்து வந்து நம்மளோட இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம டேட்டா ரோமிங் வந்து எனேபிள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்கள் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்க்கலாம் நீங்கள் எத்தனை சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்க்கு வந்து டேட்டா ரோமிங் சப்போர்ட் பண்ணுமா இருந்துச்சுன்னா, உங்கள் மொபைலும் டேட்டா ரோமிங்க்கு சப்போர்ட் பண்ணுமா இருந்தால் இந்த இடத்துல டேட்டா ரோமிங் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். யூஸ் மொபைல் டேட்டா வைல் ரோமிங் மே ரிசல்ட் எடிஷனல் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து நமக்கு டேட்டா ரோமிங் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது எடிஷனலாக வந்து சார்ஜஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து டேட்டா ரோமிங் எனேபிள் பண்ணணும்னா எந்த சிம்க்கு எனேபிள் பண்ணணும்னு பார்த்து இந்த இடத்துல இப்படி எனேபிள் பண்ணோன்னு உங்கள் மொபைலில் டேட்டா ரோமிங் வந்து எனேபிள் ஆகிரும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நம்ம டேட்டா ரோமிங்கை வந்து சிம்மில் வந்து எனேபிள் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது போல் நம்ம சேனலில் மொபைல் சம்மந்தமாக, வாட்ஸ்அப் சம்மந்தமாக, இல்லாட்டி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி அதை உங்களுக்கு சால்வ் பண்ண முடியலைன்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை நான் தரேன். தேங்க்யூ.